இன்னும் அழகாக பாடல் பாடிக்கிறோம். எல்லாருடைய முகத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கீங்க. நிச்சயமா சந்தோஷமா இருக்கீங்க. நம்புறேன் இல்லையா? சரி, எல்லாரும் தமிழ் தெரியுமா? தமிழ் எழுத தெரியுமா? அப்பாதான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன விளையாட்டு, சரியா? அம்மா கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க நோட்டில் எழுதுவாங்க. அப்படி அடுத்த நம்மகிட்ட அவங்க அதை சொல்லுவாங்க. நீங்கள் அதை சொல்ல போகுது, சரியா? நீங்கள் மட்டும் கேட்பீங்க. என்ன கேட்பீங்களோ அதை கேட்பீங்க, சரியா? முதல்ல அவங்க கையில் நோட்டை கொடுக்குறாங்க. பாடுறீங்க, பாடுறது கரெக்டாக எழுதுறாங்க. கேட்கறத வச்சு எழுதுங்க. ஏன்னா அவங்களே தப்பா எழுதிருக்காங்க. அது அவங்களோட வார்த்தை சொல்லுங்க. எழுதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு சொல்லிட்டே வரும். எழுதுனா நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தை எழுதிடுவாங்க. கரெக்டு சொல்லுங்க. சரியா வந்த மாதிரி தெரியுது. கையில கட்டணும். ஒரு தடவை கரெக்டாக சொன்னதே கிடையாது. ஏதாவது ஒரு மாற்றம் மாற்றிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு ரகசியம் அல்லது குடும்ப விஷயம் தெரியணும்னா ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். நல்லவரை நீங்கள் உள்ளது சொல்லியிருக்கீங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்படியாங்க தெரியுமா, அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இதான் சரிட்டு அடுத்தவங்க போன் எடுப்பாங்க. என்ன திடீர்னு போன் அடிச்சுட்ட, சும்மா அடிக்கல, ஒரு விஷயம் தெரியுமா, இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, நீ சொல்றதுக்கே வாய் கூசுது. அப்ப சொல்லாத, சொன்னா இருக்க முடியாதுமா, சொல்லலாம் மண்ணை வெடிச்சு ஓகே. சரி சொல்லு. அவங்க ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவங்க கூட ஒரு வார்த்தை போட்டு அப்படியா அதடா செஞ்சாலும் செஞ்சிருக்கோம். அந்த பிள்ளை அப்படிதான் சரியான வாயாடி தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு மண்டல ஓடிக்கிட்டே இருக்கும். நீ யார்கிட்ட சொல்லலாம், சரி உங்களை வந்துட்டு உங்க நீங்க சுமார்க்கிறது இல்லை. ஆனா இன்னும் அடுத்த சொல்லணும். அது ஒன்று ரெண்டாவது 2 3 ஆகும், 3 நாளாகும், ஒரு 10 ஆகும். அதுக்கப்புறம் யார்கிட்ட வரும், உண்மையிலே எனக்கு தான் வந்து நிற்கும். என்ன பற்றி தான் பேசுனாங்க, எனக்கு தான் கடைசி செய்ய நான் உன் ஃப்ரெண்டு பற்றியா நான் உன்னை எப்படி நேசிக்கிறது
அவங்க என்னென்ன உண்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பேசும்போது அவங்க பற்றி இப்படிதான் பேசுகிறாங்கப்பா, செய்யவே இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ அப்படி கேரக்டர் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இப்படி அவங்கள அப்படி அவங்கள பேசுகிறாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு அப்படின்னு கடைசி நமக்கு வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா யார் மூலமாவது நம்ம என்ன செஞ்சிருவோம், கேள்விப்படுறோம். குறிப்பாக ஒரு கல்யாண வீடு இல்லை ஏதாவது ஒரு விசேஷ வீடுனா ஒரு 10 பேர் கூடுறாங்கன்னா சந்தோஷமா அந்த திருமணமோ அல்லது அந்த நிகழ்ச்சியோ முடிவடைகிறது போல தெரியும். ஆனால் அங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், ஏன்னா அன்னைக்கு தான் தூர இடத்துல எல்லாரும் செஞ்சிருப்பாங்க, ஒன்னா வந்துருப்பாங்க, குடும்பம் சந்தோஷமா ஒரே இடத்துல சந்திக்கிற நாள் அதுதான். அப்போ ஒருத்தர் பார்த்து அப்பதான் ஒருத்தர் பேசணும், நல்ல காரியங்களை பேசி மகிழ்ச்சி அடையலாம். அது இன்னும் வந்து கையிலேட்டா வரவே வராது. ஏதாவது ஒரு குரல் இருக்கும் பாருங்க, இன்னும் அவங்களுக்கு இப்படி அவங்க இன்னும் அவங்க வீட்டில் இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுத்தி பேசுவாங்க. வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்ம ஆலயத்தில் ஒரு வசனத்தை சொல்லுவோம், கர்த்தாவே என் வாயின் வார்த்தையும் இருதயத்தில் தியானமும் உங்களுடைய சமயத்தில் இறுதியாக இருப்பதாக. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? வாயை திறந்து பேசுற வார்த்தை. ஒரு வேலை நம்ம நினைக்கலாம், நம்ம பேசுறது நம்ம எல்லாருக்கும் பேசணும்னு நினைக்கலாம். யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கும். சில கோபத்தில் சில மனிதர்கள் நம்ம பேச வேண்டியது வரும், பேச பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளே அறியாம சில வார்த்தைகளை நம்ம பேச வரும், அல்லது நம்ம பக்கத்தில் யாராவது இருந்து பேசுறத நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கேட்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தையும் கவனமாக பார்த்துக்கணும். எப்ப பேசினாலும் யார் கவனித்து கேட்கிறார்? கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களா நம்ம இருந்தோம்னா நம்ம பேசுற வார்த்தையை யார் கேட்கிறார்? கர்த்தர் கேட்கிறார். மனுஷன் எதை விதைப்பானோ அதே அர்த்தம் இருக்கு. நம்ம எவ்வளவு பேசுறோமோ கவனமா இருக்கு நம்ம பேச முடியல. அது மாத்திரம் இருதயத்தில் தியானமும் உங்களை சம்பளத்தில் திருவிழா இருப்பதாக இருக்கு. அப்ப இருதயத்தில் என்ன தியானிக்கிறோம்? யாரை பற்றி தியானிக்கிறோம்? எது நமக்கு வெறுப்பு கசப்பு உண்டாகுது? நம்ம கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை குறித்து மாத்திரம் இருதயத்தில் என்ன செய்யணும்? தியானிக்கிறவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இத்தனை பேரை சுற்றி அந்த வார்த்தை கடந்து வந்தாலும் நீங்க சரியான சொன்னீங்க, அது தவறாக போகவே. சில நேரங்கள்ல மாற்றி 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 கடைசியில் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது அது தவறான ஒரு வார்த்தை வந்து. ஆனால் உங்களுக்காக நான் கர்த்தரை தோற்றிருக்கேன். நீங்க எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியாக இருக்கிறீங்க. அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஒரு நன்மையும் குறைவில்லாம கர்த்தர் நம்மை நடத்தமா இருக்காங்க. ஒரு நன்மை கூட என் வாழ்க்கையில குறைவுபடுகிற எல்லா ஆசீர்வாதத்தினால நான் நடந்து இருக்கேன். சரியா? சரி, ஒரே ஒரு நேரம் நாம் செலுத்திய போகலாம். கர்த்தரை நோக்கி பார்த்தோம், பேசலாம், என்னோடு பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும்பா, எனக்கு கிருபை செய்ய, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குங்கப்பா. என்னிடத்தில் இருக்கிற குறைகளை நான் அறிந்து கொள்ளும்படியாக, என் குறைகளை நான் விட்டுவிடும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக
என்னோட பேசுங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு நான் இன்னைக்கு போகணும். எனக்கு என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கணும்ப்பா. என்னால் என் குடும்பத்துக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு குறை இருக்கக்கூடாதுப்பா. இன்றைக்கு இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க சொல்லிட்டு போவோம். அப்பாவே, இந்த பெண்கள் பணி பெண்களாகிய எங்களோடு நீங்க இடைவெளிப்பா. உங்க வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உங்க வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும், உங்களுடைய வார்த்தைகள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கட்டும். தகப்பனே, நன்றி பரிசுத்தவான் உங்களுடைய தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பெண்கள், நான் ஒன்று சொல்வேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லணும், சரியா? அன்புள்ளவள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணை சொல்லி, சரியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? பண்புள்ளவள் ரெண்டு, அடுத்து பொறுப்புள்ளவள். பொறுப்பா கரெக்டா? கருத்து. கருத்துள்ளவள் மூணு, உண்மையுள்ளவள். அதெல்லாம் பேசுங்க, அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு போறோமா? இங்க வருது ஒரு மணி நேரம். சௌந்தரியம் உள்ளவள் உண்மையா? பொறுமை உள்ளவள், இரக்கம் உள்ளவள், குணசாலியானவள். எல்லாம் உள்ளவங்க சொல்லணும். நற்குணம் உள்ளவர்கள், சரி. புத்தி உள்ளவர்கள். அப்பா, இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா முக்கியமான ஒரு 3 குணங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த 3ல முதலாவது போஷிப்பவள். தெரியாது? பசி இருந்தா நாம யார்கிட்ட போவோம்? நேர அம்மாவை போவோம். இவன் என்ன இருக்குமான்னு கேட்போம். அம்மா, வேலை கேட்டு இப்போதாம்மா வந்து பழைய சோறு இருக்கியா பானையில எடுத்து சாப்பிட்டு பழைய சோறா எப்ப பார்த்து ஒரு வேலையே இல்லை. பழைய சோறு பானையில இருக்கு, பழைய சோறு பானையில இருக்கு. சும்மா இருக்கணுமா? ஏதாவது நல்லா செஞ்சுட்டாங்க, இல்லைன்னா நான் ஆர்டர் பண்ணி இப்ப சாப்பிடுவேன். இங்க ஆர்டர் பண்ண வரணும் அப்படியா? அப்போ மத்தியானம் ஆர்டர் பண்ணிருக்கலாமோ நம்மளுக்கு மட்டும்? சரி, பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஆர்டர் பண்ணிடுவோம். இப்படி ஒரு பசி எடுத்தா நம்ம யார்கிட்ட தான் போகணும்? அம்மாக்கிட்ட தான் போய் கேட்போம். உங்க பிள்ளைகளும் அப்படிதான் பசிச்சுன்னா நேரம் உங்களை தான் வருவாங்க. அந்த யோசிக்கிற நல்ல குணம் யார்கிட்ட தான் இருக்கு? ஒரு தாய்கிட்ட தான் இருக்கு. அந்த தாயினுடைய உள்ளத்தை யார் வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம். அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுதான் தாயாகணும் இல்லை. இந்த பாப்பாட்ட கூட அந்த குணம் இருக்கும், போஷிக்கிற குணம். அதனாலதான் பெண்கள் போஷிக்கிற ஒரு குணத்தை தானாக இயல்பாக கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அன்பு தோழி, இந்த சின்ன வயசுல நாங்கள் இருவர் ஒன்றா இருக்கிறோம். அவங்க அப்பா சொத்து தகராக அவங்க சொந்த அண்ணனே தம்பிய அவங்க பணி ஏறி பதவி எடுத்து வந்து அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. படையில பாதி தூரம் ஏறிட்டு இருக்கும்போது சொந்த கூட பிறந்த அண்ணன் இவர் பின்னாடியே ஏறி போய் அவரை வெட்டி போட்டார். அப்படியே செத்துதான் வந்தார். ஒன்றும் பண்ண முடியல. எதுக்குன்னு பார்த்தா அந்த சொத்து
இருக்கட்டும், அதை அப்படியே பேக் பண்ணி அவரை கொண்டு போய் கொடுப்பேன். அதுக்காக நான் பண்ண முடியுமா? உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்பேன். அவங்க வீட்டில் எது இருக்கோ இல்லையோ ரேஷன் அரிசி சோறு எப்பவும் இருக்கும். அந்த சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க, அதுலேயும் எறும்பு தான் வச்சுட்டு இருக்கும். சில எறும்பு தான் அந்த ஆகாரத்துக்கு முன்னே கிடக்கும். நான் அவங்க அம்மாவே தெரிவேன், சரி சாப்பிட்றது கஞ்சி தான், அதில் எறும்பு யாரும் விடாமையான்னு பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன தெரியும் வேலை செய்யாமல் இருக்கும், இந்த மண் செவத்துல தான் இருக்கும். மண் செவத்துல என்ன இருக்கும்? எறும்பு தான் இருக்கும். அது இன்னும் வரணும், எவ்வளோதான் பாதுகாப்பாக வரலாமா செய்யும் அப்படின்னு. அந்த எறும்பு எடுத்து போட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு அவன் என்ன கேட்டாலும் அவருக்கு வாங்கி கொண்டு கொடுக்குறேன், என்ன ஆசைப்படுறாலும் அதை கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த சின்ன வயசுல அது மாத்திரம் இல்லை, அப்படி நடந்து போகும்போது எந்த ஒரு தாயாவது அழுதுட்டு இருந்தா ஏன் அழுவீங்க அப்படின்னு கேட்குறது. சும்மா போக மாட்டேன், நானும் குட்டியாக இருக்கிற பாபா சொன்னதை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது அப்படிதான் இருப்பேன். ஆனால் ஏன் அழுவீங்க அப்படின்னு கேட்குறது. அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா 6 பிள்ளைமா எனக்கு இல்லை உண்மை நடக்குது, 6 பிள்ளைமா பாரு. ஏப்பா சரி 6வது பையன், சரி 6 பையன் நம்ம சொன்னாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு பாஜகா வாங்குறதுக்கு காசு கிடையாது, அது கிடையாது அதுக்கு கிடையாது. அதை பார்த்து நான் அழுதுருக்கேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு என்னம்மா அவன் நல்லா குடிச்சிட்டு எங்கேயாவது வந்து கிடப்பாரு. நேர வீட்டுக்கு வருவேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்ப்பேன். எங்கள் அம்மா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஏதாவது ஒர்க் பண்ணுறதுன்னா நம்ம கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். எங்கள் அப்பா நம்ம அம்மாட்டே என்ன வாங்க முடியும், அம்மாவே எதுவும் தொந்தரவு பண்ணுறதுன்னு அவங்களே எங்கேயாவது காசு இருக்கான்னு பார்க்குறது. இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி எழுது, அந்த பாதுகாப்பாக எவ்வளோமே எனக்கு தெரியாது, இருக்கிறத கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அது மாதிரி யாராவது வயதானவங்க அவங்களால வேற எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப வயசாக படுத்த படுக்கையில் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கலாம். வீட்டில் இருந்து யாவது எடுத்து போய் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பேன். பிச்சைக்காரமாக ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பேன். இப்படி பெண்களுடைய நற்புணம் என்னன்னு தெரியுமா? தனக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இவங்க தானே ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிவன் பாசல் சாப்பாடு கொடுத்து நீங்கள் மட்டுமா சாப்பிட்டீங்க, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம், இவங்களுக்கு கொடுப்போம், அவங்க கொடுப்போம், எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறவர்களாக காணப்படுகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 15 சொல்லுகிறது, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இருட்டோடு எழுந்திருக்கணுமா? எதுக்கு தெரியுமா? பெண்கள் என்னைக்குமே இருட்டோடு எழுந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், சமையல் பண்ணுறது தான். கடகடன்னு சமைக்கணும். அவங்க வேலைக்கு போவாங்க, இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அதுக்குள்ள நம்ம சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். வேகமாக சமைக்கணும்னா இருட்டோடு எழுந்திருக்கணுமா? நீ அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுதுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதிகாலை 10 மணிக்கு நம்ம எழுந்திருச்சுருவோமா? அதனாலதான் என்னமோ இருட்டோட எழுந்திருச்சிருக்கு போல. இப்போ புரிஞ்சுட்டா? இருட்டோடய அவங்க எழுந்திருச்சாங்க. அது மட்டும் அல்ல, கர்த்தர் அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 127 வசனம் 3, 27 வசனம் 3. நீங்கள் அதிகாலையில் நேரப்பட வேலைகளை தவிர்த்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா, அவரை தமக்கு பிரியமான முத்திரை அளிக்கிறார். நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலைகளை தவிர்த்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அப்படின்னா என்ன? அதிகாலையில் எழுதியாச்சு, நேரப்பட வேலையில தயாரி செஞ்சிடும், அடுத்து என்ன சாப்பிட்றோமா? வருத்தத்தின் அப்பம். இதுதான் இன்னைக்கு செய்தி.
இந்த வருத்தத்தின் அப்பதான் ஏன் இந்த வருத்தத்தின் அப்பம் வருது? நிறைய பேருக்கு அதிகாலை வேலை எழுதி கிடக்க வேலை செய்யறதுக்கு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு ஏதா இன்னைக்கு இதோ இருக்கும். உண்மை. ஒரு அன்பு சகோதரி சொல்றாங்க, ராத்திரி போன் பண்ணிக்கிட்டு இம்மா தூங்கிட்டீங்களோ? இல்லப்பா முடிச்சுட்டாரு. சொல்லு எம்மா எனக்கு தூக்கவே வரணுமா, எழுதி நாளைக்கு கரண்டானே எங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்பாங்கம்மா, எவ்வளோமா பேசுவாங்கம்மா, இந்த வார்த்தையினால கேட்க முடியல, பயமா இருக்குமா அப்படின்னு தோணுறீங்களா? இதுதான் வருத்தது. அப்போ ஒரு மன அமைதி, சந்தோஷமே இல்லை, ஏதோ ஒரு வருத்தம். அதிகாலையில் எழுந்து கத்தருக்கு நன்றி சொல்ல முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தலைமைக்கு நான் ஒரு சாப்பாடு செய்யறேன், எதுக்கோ என்னத்தையோ வயிற்றுக்குள்ள போடணும், எனக்கு என்னத்தாலும் என் பிள்ளைங்க என் புருஷன் நீங்க கேட்கறாங்களே, அப்ப நான் ஏதாவது சமைக்கணுமே, இல்லாட்டி எதையாவது திரும்பியும் தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ நான் சமையல் பண்ணி வச்சு சாப்பிட்டா இருந்துங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை வருத்தத்தின் அப்பத்தை ருசிக்கிறதா இருக்கவே கூடாது. நாம் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த நாளை மன மகிழ்ச்சியாக வேண்டும். அப்படின்னா நம்ம குறையில என்ன செய்யணும்? நிறைவாக வந்து அது ஆகுமா? நடக்குமா? கட்டாயம் நடக்கும். ஏன் தெரியுமா? விசுவாசித்தவனே பாக்கியவதின்னு சொல்லப்பட்டது. அந்த பாக்கியத்தை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். தேவன் அதை நம்ம எதிர்பார்க்கணும். நம்முடைய குறையோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லை. சரி, காலில் ஒரு முள்ளு குத்திடுச்சு, அது முள்ளு குத்திடுச்சு, அப்படியே நம்ம நடப்போமா? அதை எப்படியாவது எடுத்து போடணும் முயற்சிப்போம். அந்த முயற்சி தான் இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் உங்களோடு எதிர்பார்க்கிறார். பிள்ளைகள் இது என்ன கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்காரு, இந்த கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்காரு, இந்த பாடல்களை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்காரு, இந்த குறையை எனக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. கிடையாது. பெண்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாக உங்களை நேசிக்கிறார். அவர் அவ்வளவு நேசிக்கிறவர். இந்த குறையோடு நம்ம இந்த பூமியை வாழணும் விரும்புவாரா? அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுவது. நம்ம கேட்டால் பெற்றுக்கொள்வோம். கேட்கறது எப்படி கேட்கணுமா? கேட்கறது எப்படி கேட்கணுமா சொல்லி தந்தாங்க. அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு உவமையை சொல்லுகிறேன். என்ன உண்மை? ஒரு விதவை அநீதியான ராஜா என்ன செஞ்சான்? அந்த விதவைக்கு நீதியை செஞ்சு கொடுத்தான். அவங்க அநீதியானவன், அவனுக்கு நல்லதே தெரியாது, அவங்க பேரு அநீதியான ராஜா. இந்த ஒரு விதவை அவையில போய் நீதி கிடைக்கணும்னு போறான். அவன் சும்மாவே இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு அவனுக்கு சேர்த்துக்கிறாரு. இந்த விதவை ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு இருக்காரு. இந்த அநீதியானவன் நம்மளும் போகவே மாட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகளோ உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகளோ இருப்பார்கள் என்றால் ரசிகங்க அவங்களே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க செய்து கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இல்லைன்னா என்ன செய்யணும்? போவோம். அவர்கிட்ட போய் பேசி நான் அவரை பார்க்கறேன், நீ அவரை பார்க்கறது சும்மா இருக்கலாம். சரி, அந்த டீச்சர் ஏமா அதுக்கு ரோட்ல துண்டு வச்சு விட்டாலும் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். ஏன் அவங்கள போய் யாரையே கேட்க முடியாதோ? அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படித்தான் இங்க அநீதியான வேலைன்னு தெரிஞ்சிருக்கும் அவன் போறான்னு கர்த்தர் இயேசு நம்மகிட்ட சொன்ன வார்த்தை. போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். தொந்தரவு என்னப்பா ஓயாம தொந்தரவு என்னது கேட்டவன் நியாயத்தை செஞ்சிருக்கான். அநீதியான அவனே நியாயத்தை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் அவன் வாங்கிட்டான்.
அப்போ நீங்களும் நானும் கட்டடத்தை என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கவே இருக்கக்கூடாது. அவர் தொண்டை பண்ணிட்டே இருக்கணும். ஆசைக்கிறீங்க, எப்படி ஆசைக்கிறீங்க, சத்துரு எப்படி இருந்து எப்படி கொண்டு வரணுமா, ரொம்ப கஷ்டம். சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு பொருளை எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. நீங்க நினைக்கிற நாளை வந்து பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன வேலை தெரியுமா போன வாரம் உண்மையா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து என்னால உங்களை பார்க்க வந்ததுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். பேசவே முடியாது. ஏதோ மண்டல வந்து என்ன அழுகுது. வீட்டிலே நான் இங்க வெளியில போறேன், மென்டல் வருது. விட்டா இந்த ரெண்டு மாசத்துக்கு சேர்த்துன்னு சொல்ல போறேன். அந்த மாதிரி இருந்தது. அப்போ உட்காந்து கத்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி ஏன்னு கேட்கப்போ கத்தர் சொன்னாரு, சிங்கத்தின் வாயில இருந்து ஒரு பொருளை உருவ முடியுமா? அவரே கத்திரிக்கிற சிங்கமோட வகை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செய்த ஊழியத்துல ஒருத்தர் மனம் திரும்பிட்டாலும் போச்சு. சும்மா வருவானா? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை, நோயை, வேதனையை கொடுத்து இங்க வர விடாம தடுத்துட்டா நல்லா போச்சு. அந்த பாடுகளை எனக்கு தரும்போது நான் அநேக காரியங்களை புரிந்து கொண்டேன். உங்களுடைய பாடுகள் எப்படிப்பட்டது? இந்த பாடுகளில் இருந்து, இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறதாக கட்டளை எதுவும் கொண்டு வந்திருக்கிறேன். நாமே நிச்சயமா கிடைக்கும். சில கட்டுகளை குறித்து நான் பார்த்துருக்கிறேன். வீடுகளில் அவங்க ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு நாமே வச்சுக்கிறது. புரியல, ஜனங்களுக்கு தெரியல. உங்களை பார்த்து எனக்கு பிடிக்க மாட்டாங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்தது. அதுக்காக திரும்பி எனக்கு தான் இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க செய்யற அந்த சேவைகள், அந்த கட்டுகள் என்ன செய்யுது, நம்ம குடும்பத்தையும் கொஞ்சம் அசைச்சுதான் பாக்குது. அப்ப அதுல இருந்து கட்டளை என்ன செய்யணும், நமக்கு விடுதலை இருக்காது. அதுக்காக தான் அதிகாலையில் இருட்டோடு இருந்திருக்கணும். இனிமே நாளையில இருந்து வருஷத்துக்கு அப்பத்தை யாரும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன குறையும், உங்க குடும்பத்துல என்ன குறையும், அது உண்மையோட போயிருப்பா. நான் கட்டத்தை எப்பவுமே அவ்வளோதான் கேட்பேன். சிலர் வருவாங்க, இத்தனை ஆண்டுகள் ஆச்சுமா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏசுமா அந்த குழந்தையை கொடுத்ததுக்காக நன்றிகள். அவ்வளோதான். அடுத்த வருஷம் தருவாங்க, 3 வருஷம் 3 மாதம் கழிச்சு தருவாங்க, 6 மாதம் கழிச்சு தருவாங்க, பேசவே இல்லை. அவர் கொடுத்தது தான். சமாதானத்தோடு போகிறது. இங்கு சங்கீதம் 128:3 சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனிகளும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனிகளும் திராட்சை கொடி. அப்போ வீட்டோடைய திராட்சை கொடி யாருன்னா நீங்களும் நானும் தான். அது என்ன தருமா? கனி தருமா. சரி, இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த தண்ணியை நம்ம போய் குடிக்க போறோம். அந்த மரமே அந்த தண்ணியை குடிக்குமா? அடுத்தவங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் கனி கொடுத்தா யாருக்கு தான்? அதுவும் தான். நான் அன்பா தான் அடுத்தவங்களுக்கு தான். ஆவியின் கனி எங்க இருக்கு? வேற புத்தகத்துல எடுத்துக்கோங்க. எத்தனை கனி? அப்பா, ஒரு கனியிலே எனக்கு தரமாட்டீங்க, ஒவ்வொருத்தரும் முதல்ல தரமாட்டீங்க. அதான் முதல் கனியை தந்துருக்க போறோம், வேற ஒண்ணு தான். வாசிக்கலாமா? இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனிகள் 9, அதில் முதலாவது கனிகள் அன்பு. அந்த அன்பு இருந்தாலே மிச்சம் 8 என்ன செஞ்சிடும்?
இருக்கும் அப்படின்னு சொன்னது யாரு? அப்படி ஒரு சத்தியத்தை நமக்கு போதித்தது யாரு? இயேசு. அவர் மாத்திரம்னா இயேசுக்கு அடுத்தபடியாக போதித்தது யாரு? பரிசுத்த பவுல். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசனம் வாழலாம், ஒரு செத்து கிடப்பாங்க, அவங்களோட உயிரோடு எழுப்பிடலாம். ஆனா அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, சீரோ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த இயேசு அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த எவ்வளவுதான் சொல்ல முடியாது. அது நோ மெஷர்மெண்ட், அளவே இல்லாம ஒரு அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு. அதனாலதான் நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், என்னை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஆவின் கைகள் ஒன்பது நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா அந்த இயேசு அன்பு, இயேசுவும் சாந்தமும், இயேசுவும் நற்குணமும், இயேசுவோடு இருந்தாதான் இது எல்லாமே என்ன செய்யும்? நடைபெறும். இயேசு இல்லாம ஒன்றுமே இல்லை. அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் வழி நடத்தப்படுவோமே. ஆனால் அந்த அன்பு நமக்குள்ள என்ன செய்யலாம்? பூரணப்படுகிறது. அன்பு பூரணப்படுறதுனாலதான் நற்கனி நம்மளால கொடுக்க முடியாது. சரி, நம்ம பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? கோபக்காரன்னு சொல்றாங்களா, அன்புள்ளவர்னு சொல்றாங்களா, நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்களா, பொறுமையானவர்னு சொல்றாங்களா, அமைதியானவர்னு சொல்றாங்களா, சாந்தம் உள்ளவர்னு சொல்றாங்களா? ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பார்ப்போம். சரியான கோபக்காரங்களா சொல்றாங்க. ஏன் தெரியுமா நம்ம கோபம் வருது? ஏன்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அதனால யாரும் ஏதாவது கோபம் வந்துருது. அவங்க கடைசி பேச வேண்டியது, என்ன இப்படி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி காரியம் நடக்குது? நம்மள அறியாம நினைச்சிடுறோம், கோபப்படுறோம். ஆனா ஆக்சுவலி இது யார் தான்? சாந்த சொருவி தான். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, வீட்டில் போது ஒன்று இருக்காது, சொல்லவே இல்லையா? உண்மையா கோபத்தை பாத்திரத்துல தான் கேட்க மாட்டோங்க, வேற எப்படியும் கேட்க மாட்டோம். நல்ல கோபம் யாரும் பார்க்கறாங்க தேவாங்க. ஏன்னா அப்பதான் உண்மையிலே நம்ம கோபத்தெல்லாம் அதுலேயே காட்டிடுது. அங்கே சத்தம் கேட்போம், அப்போ நினைச்சுக்குவாங்க, கோபத்தில் இருக்க ஆடி விட்டு இப்போ போகக்கூடாது, வந்தா பெரிய ஓடியாது, நிறைய கழிச்சு போடாது. ஆனால் நம்மளுடைய கோபம் இனிமே நமக்கு இருக்கக்கூடாது. இவ்வளவு இயேசு சாந்தமா இருந்தாலும் அவரை போல என்ன மாற்றிருப்பாங்க. அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியையும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னைக்கு இந்த நாள் நம்ம கற்றுக்கொள்றது அதுதான். நான் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களா இருக்கேன். சில வீட்டில் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு கூட பத்தாது. 3 பேர்னா 3 பேருக்கு 1/2 வயசுல சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க வீட்டில் அப்படி இருக்குங்க. எங்க அம்மா இதை கூட திட்டிட்டுனாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஆசை, யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், ஒன்று வரமாட்டாங்க அப்படிம்பாங்க. பசிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். இன்னும் ரோட்டில் ஒருத்தவங்க பஸ்ஸில் உட்காந்து நம்ம கொடுக்கணும். முக்கியமாக யார் வருவாங்க தெரியுமா? இந்த பேப்பர் இந்த பாட்டெல்லாம் பழகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான் அப்படியே வருவாங்க. அம்மா அப்படிங்குவாங்க, என்னம்மா ஏதாச்சும் இருக்காமா, இருக்கிறதெல்லாம் கொடுத்துருது, நீ சாப்பிட்டுட்டே உடனே போகணும். முதல்ல சோறு சாப்பாடுன்னா அவங்க வாங்கிட்டு தான் போவாங்க, இருந்து சாப்பிட்டுன்னா சாப்பிட மாட்டாங்க. திடீர்னு யாரும் வருவாங்க. இதனால் நாம் யாரை உபசரிச்சிருக்கோம்? தேவ தூதர்களை கூட உபசரிச்சிருக்கோம்.
அவர் மறக்கவே மாட்டார். ஒருமுறை பயங்கரமான பண கஷ்டத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் அந்த பிரச்சனையை நான் தீர்க்க முடியும். நட்டு ரோட்ல இருந்து அழுது, ஏன்னா எந்த ஒரு சோர்ஸஸுமே கிடையாது. ஒரு சின்ன குட்டி தங்கம் கூட கிடையாது. கொண்டு போய் வச்சு எந்த காசு இருக்குங்க, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நல்லா இருக்கும் போதாவது யாராவது உதவி செய்வாங்க. வீட்டில் இருக்கும்போது ஒருத்தருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. வேணா வட்டிக்காரங்க வேணா அவங்க இருப்பாங்க. 10 பைசா சிறு வட்டி அந்த வட்டி இப்படிலாம் நம்ம பணம் வாங்குறது பிடிக்காது. சர்வமெல்லாம் சொல்லியிருக்கிறாருல, நீ கடன் வாங்காது. நீ கடவுள் இருந்து அழுத. அப்போ ஒரு பிச்சைக்காரர் வந்து ஏமாறுறீங்க கேட்டேன். நான் சொன்னேன் 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும். அவருக்கு சிரிப்புனா தாங்க முடியாது. ஏமா 1 ரூபாய் வேணுங்கிற மாதிரி 1 லட்சம் ரூபாய் வேணுங்க அப்படின்னாரு. என் கஷ்டத்தை நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ டைம் ஆயிட்டேன், மணி 4 மணி ஆக போகுது, பேங்க் மூடிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்றேன் பேங்க் மூடி இருந்தாலும் மேனேஜர்கிட்ட பேசலாம், வாங்க போவாங்க, எங்களுக்கு இதுதான் பேசுறாங்க, வேற எதுவும் பேசல. உடனே அவர் இங்கிருந்து பேங்குக்கு போனாலும் 20 நிமிஷம் ஆகுமேங்கிறாரு. ஏதாவது ஆட்டோ முடிச்சுருவாங்க, உண்மையா சொல்ற 10 ரூபாய் கிடையாது. ஏதாவது ஆட்டோ முடிச்சு போறது வேற நான் சொல்றேன். சரி ஏதாவது ஷேர் ஆட்டோ வரலான்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து ஷேர் ஆட்டோ வருது. ஏவிஎஸ் உண்மையில காசு கையில கிடையாது, ஷேர் ஆட்டோ கொடுக்கறது கூட எனக்கு கிடையாது. ஆனாலும் தைரியமா ஏவிஎஸ் வாங்கணும். யாருமே எனக்கு தெரிஞ்சாரு, சரி வாங்கணும் போயாச்சு. போனால் அந்த ஆட்டோ வந்து இறங்கணும். என்கிட்ட 50 பைசா கேட்கல, அவர் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. நான் இருந்த டென்ஷன் அப்படி நேரம் வேகமா பேங்க்குள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வச்சிருக்கு. மனசு பார்க்க ஒரு 1 லட்சம் ரூபாய் பேசலாம், எனக்கு தந்துருக்கப்பா, பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்கு. ஆனால் மேனேஜர் கூடிட்டு எங்கேயோ எடுத்துட்டு இருந்தாரு. இவர் உள்ள போனவர், சார் அவசரமா பணம் தர அங்கே இருந்து அதான் பேங்க் மூடி வச்சுருக்கு, ஏடிஎம் எடுக்க வேண்டியதுன்னா அவசரமா பணம் தரணும்னா சார் 1 லட்சம் ரூபாய் தர ஏடிஎம் 40,000க்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபாயா அப்படின்னு அது இப்போ தலைமையாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பேசுறேன், சார் அவசரம் சார், எனக்காக இறங்குங்க சார் அப்படின்னு. என் சத்தத்தை கேட்டு ஜெயிச்சுட்டேன். நீ பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு. சார் நீங்களா அப்படிங்கிறாரு. உண்மையா அவர் ஒரு பிச்சைக்கார தோற்றமாக தான் என் கிட்ட தெரிஞ்சிச்சு, மற்றவங்க வேணும் அப்படிதான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த பேங்க் மேனேஜர் மட்டும், சார் நீங்களா, இல்லை சார் இவ்வளோ லேட்டாக வந்துருக்கீங்க, இல்லை இப்போ தான் அர்ஜென்ட்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லி எதுவுமே வந்து டிராயர்ஸில் வந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து இவர் கையில் கொடுத்துட்டு, நான் அதை நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன். இவர் என்ன பண்ணாரு, அந்த பணத்தை எடுத்து ஏன் கையில் தந்து, நீ சீக்கிரமாக போ, செய்ய வேண்டியதை செய், வேற ஒரு வாரம் அவசியம். ஏன்னா பிரச்சனை எனக்கு இல்லை, பிரச்சனை என்னோட பர்சனல் பிரச்சனை இல்லை. நான் கட்டுறதுக்காக எதையாவது செஞ்சு முக்கியமாக இருந்ததுன்னா அதில் வந்து பிரச்சனை. நீ சீக்கிரமாக போ, செய்ய வேண்டியதை செய்யன்னு சொன்னாங்க. அந்த காசு கையில் கிடைச்ச அவசரத்தில் அவனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலாமா, ஓடுறேன். ஏன்னா கடைசி மாதம் முடிச்சு சீக்கிரமாக போகணும், நாளைக்கு கலெக்டர் போய் பார்க்கணும், இது வீட்டு மண்டைக்கு போட்டுட்டு வேகமாக வெளியில் வந்துட்டேன். அடாடா அவர் அர்த்தத்தை கூட கேட்கிறேன், திருப்பி அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. இப்படியே மக்கள் இருக்கும் அப்படின்னு திருப்பி ஓடியாரு. பேங்கில் வந்து பார்த்தா ஒத்துழைங்க மேனேஜர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாரு. நான் போய் அவரை கேட்க முடியுமா, கேட்டா இன்னைக்கு என்ன இருக்காங்க என்னன்னு தெரியுது, உனக்கு அக்கால் வந்தாரு, அவர் உனக்கு தான் தெரியுமா, ஏதாவது பிரச்சனை ஆயிருமே சொல்லிட்டு, ஏசப்பா நான் என்ன செய்யணும் ஏசப்பான்னு அந்த சட்டம் எனக்கு வந்தது. நீ போ, செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா, நம்ம யாருக்கு இருக்காது, அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. கண்ணிலிருந்து கண்ணீர் வர முன்னே அவர் உள்ளங்கையை தாங்குகிறவராக இருக்கிறார். உங்களை எப்போ
பெண்கள் பண்டிகையில நீங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் அற்புதம் பெற்றிருக்காங்க தெரியுமா? இந்த சாட்சியை சொல்றதுன்னா நீங்க ஒரு நாள் பத்தாது. நான் சொல்லிட்டேன், ஏசப்பட்டேன், கர்த்தர் நிச்சயமா நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமா நீங்க சாட்சியா இருப்பீங்க. பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு குறையும் இல்லாம நிறைவான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க உங்களுக்காக மட்டும் ஜெயிக்கல. இங்க வராத ஒரு சிலர் உங்க மனசுல வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. எதுக்குன்னா உங்க ஜெபத்தின் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்க போகிறாங்க. இரண்டாவதாக ஒரு பெண்ணுக்குரிய அருமையான குணம் போதிப்பவர். சொன்னீங்க போதிப்பவர். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரர் அவங்க விடுதலைக்கு விடும்போதுதான் கொஞ்ச நாள் கர்த்தரிடத்துல நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க? பின்வாங்கி போய் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள வந்துடுவாங்க. அப்புறம் கர்த்தர் அவங்கள விட்டுட்டு போயிடுவார். நீ கர்த்தரோட இருந்தா ஆமா, நாம கர்த்தரை விட்டு அவங்க எந்தையும் விட்டு போயிடுவாரு. அவர் மட்டும் இல்லை. அப்புறம் திரும்ப அழுதலை பார்த்து மனோபாவத்தையும் அவங்க மனைவிகிட்டையும் கத்த பேசல. என்னன்னா, உனக்கு ஒரு குழந்தைய தந்தேன். சவரத்தை அவங்க வரக்கூடாது, ராசரசம் அதுமானம் குடிக்கக்கூடாது, கிணத்து பக்கத்தில் போகக்கூடாது. இந்த எல்லாத்தையுமே அவர் சொல்லுது. அதே போல ஒரு மகனும் குழந்தை. அதே போல அவங்க வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. வாலிப வயது வருது. அந்த மகன் என்ன சொல்றாங்க பாருங்க. நியாயாதிபதி 14ஆம் அதிகாரம் வசனம் 3. திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திலே ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவளை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமத்தின் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஒரு போதனை அவங்க தாயார் கொடுக்குறாங்க. ஏப்பா நீயாம அங்க போன, சரி போனதான் போன, சும்மா இருக்க வேண்டாமா? நம்ம இடத்துல ஒரு பிள்ளை இல்லையா? அங்க போய் தான் செய்யணும். ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு அன்பான ஒரு போதனையை கொடுக்குறாங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு சொன்ன ஆலோசனை அது? லேமுகளின் தாய். லேமுகள்னா யாரு? சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவுடைய தாயார் தான் எதை எழுதுறாங்க? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வார்த்தையை சொன்னது யார் தான்? அவங்க அம்மா. என் மகனே, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாவுக்கு தம்பி இல்லை. நல்ல ஆலோசனையாகவும் அவங்க கொடுக்குறாங்க. நல்ல போதனைகளாக அங்கே வந்துட்டு இருக்கு. எவ்வளோ அறிவுள்ள வார்த்தை பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குதா? ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. 31ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிங்க. அவங்க அம்மா சொன்ன அட்வைஸ்ல ஒண்ணு. சரி. ஆமென். நீங்க ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ஆதாரங்களை தடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாது. தேவையில்லாத நகைக்கு போயிடாத. உன் பலனை ஸ்திரீகளுக்கு உன் வீடு போட்டுறாத. ஏன்னா ராஜானாலே
ஒன்று ரெண்டு எத்தனை பெண்களை வேணாலும் வச்சிருக்கிறோம் மறுமனையாட்டில் அந்த நாட்களில். ஒரு சொன்னாங்க அவங்க அம்மா அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. வேற குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவர்களை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு குணசாலியான ஸ்திரியை போல இருக்கணும். அப்படி இருக்கணும் இல்லையா? கட்டத்தை வேண்டும். குணசாலியான ஸ்திரியை அந்த நற்குணங்களை எனக்கு தாங்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறவர்களாக இருக்கணும். வீட்டு காரியம் எப்படி நடக்கணும்னு அனுபவமா இருக்கணும். சும்மா சுவாமியிலே இருந்துட்டோம்னா ஒரு வாரம் அப்படி போயிடுவான். சில வருத்தப்பட்டு ஜெபிக்க வருவாங்க. ஒரு வழி நல்லா இருக்காமா, ஒரு வழி குடிக்காரமா போயிட்டாமா. இந்த காரணம் நம்ம பிறவிகள் தான் அதுக்கு காரணம். நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த பிள்ளை என்ன செய்யுது, இந்த பிள்ளை என்ன செய்யுது, இந்த பிள்ளை என்ன செய்யுது நம்ம கவனிக்கணும். நான் 68 பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளோட கேரக்டரும் அப்படி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த குழந்தைக்கு இதெல்லாம் படிக்க வரும், அதை கவனமாக படிக்க வைக்கணும். இந்த பிள்ளைக்கு திடீர்னு போகணும், இந்த பிள்ளைக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வரும். ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க வந்த விதத்தை வேற. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்யணும், நடக்கணும். இப்போ ஒரு குழந்தைகிட்டையும் நம்ம பார்க்கும் பொழுது அட்வைஸ் பண்ண சேரல் பார்க்குறீங்களா? அப்படின்னு நான் சொன்னா அவங்க முகம் எப்படி இருக்கும்? மாறி உள்ள சில அம்மாக்கள் அப்படிதான். நான் அம்மாவாகும் அதே பிள்ளையாகும். என்னோட மகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அம்மாவை ரொம்ப சிரிச்சுப்பான், எப்போ பண்ணா ஏறிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க நம்ம பக்கத்தில் உட்கார்றாங்க பாருங்க. எங்கேயாவது வெளியில நடந்து போறோம் வைங்க, அந்த சமயத்துல மெதுவா புத்தி சொல்லும், ரொம்ப அன்பா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. எப்பமாவது நம்ம கடிந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடிந்து கொள்வதற்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஒரு அன்போட, எனக்கு தெரியுமா நீ நல்ல பிள்ளை, எனக்கு தெரியும், நல்லா படிச்சுருங்க, என்னமோ இந்த செல்போனை விட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடணும்னு ஏதோ ஒரு சொல்ல பொழுது கிருபையுள்ள வார்த்தையாக வெளியிடணும். கடிந்து கொள்ளும்போது கூட எப்படி இருக்கணும்? கிருபையுள்ள வார்த்தையாக தான் வரணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க, குடியிருக்காங்க 3 பிள்ளைகள். 2 பேரும் தாய் தகப்பன் அந்த பிள்ளைங்களை போட்டு பேசுகிற பேசி எங்களுக்கு கேட்க முடியாதப்பா. 4வது ஒரு குழந்தை வேலை சிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், பேச தெரியாது அப்படிங்கும். எந்த குழந்தை எனக்கு புரியல, என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறமா தூக்கி வாரி போட்டுருச்சு. இது யாருமா பழகி கொடுத்தா? எங்க அப்பா எங்களை பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்து அவன் பழகிட்டான். நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கற்றுக் கொடுக்கணும். நம்மை பார்த்தவர்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஆலோசனை கொடுக்கறது பரவாயில்ல. நம்மை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுவாங்க. உங்களை பார்த்து உங்க கற்றுக்கணும். நீ உட்கார வச்சு நீ அதை செய்ய இதை செய்ய அடிக்க கீழே சிரிக்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க சர்ச்சைக்கு வரீங்க, முதல்ல படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். வீட்டிலேயே நீங்க தெரிவிக்கிறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கும். மற்றவர்களிடத்துல நீங்க பேசுற கிருபையுள்ள வார்த்தையை நம்ம குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தெரிவிப்பாங்க. அந்த ஜெப வாழ்க்கை அவங்களுக்கு வந்துடும். நம்மை போல நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க? மாறுவாங்க. சில வீடுகளில் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்க? அம்மா அப்பாவுக்கு புத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க ஜெபிக்கிறத பார்த்து தாய் மாறி இருக்கிறதுன்னு அவங்க நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல போதனையை கொடுத்தது யாரு? நாகவாணி மனைவி. நானா நீங்களா என்ன நினைச்சிருப்போம்? அந்த அம்மா இதை பண்ண அநியாயத்துக்கு வந்துடுச்சு. நம்ம அறியாம நம்ம அப்படிதான் ஜெபிக்கிறோம்.
அம்மா அப்பா அவங்க சொந்த நாட்டையே விட்டு அவங்க என்ன செஞ்சான், இந்த சின்ன பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டில் அடிமையா வேற வச்சிருக்கிறான், வேலைக்காரியா வச்சுருக்கேங்க. ஆனா கூட ஒரு நாள் அவன் மனம் சரிக்கலை. நல்ல குணத்தையும் வெளிப்படுத்தி அவள் ஒரு போதனை சொல்றான். எங்க நாட்டுல ஒரு வீட்டு பேசி இருக்க, அங்க கூட்டிட்டு போனா சுகம் கிடைக்கும். நிச்சயமா நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன நினைச்சிருக்கோம். ஏன் அப்பா என்ன நாட்டம் ஆடுதான் இப்போ அனுபவிக்கான். ஒரு அருமையான தாயாரை பார்த்தேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது படுக்க இருக்காங்க. எங்க குரூப்புக்கு வேலையே என்னன்னா, வயசானவங்க காட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி யாராவது சொல்லிடுவாங்க. நாங்கள் குரூப்பா போய் அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். அப்பயே அப்போ இந்த பிள்ளைங்களாம் என்கிட்ட வந்துட்டு, அது தெரியுமா, இல்லைப்பா அந்த அப்பாவுக்கு மண்டைக்கெல்லாம் புழுவாங்க. மண்டையில புழுவாங்க, நீ என்ன பண்ண? ஆமா நான் பார்த்தேன், நீவே பார்த்துருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போனேன். உண்மையில படுத்த பற்றி உடம்புல நல்லா இருக்குமா, ஒன்றுமே இல்லை. ஆனால் தலையில உச்சியில் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே புழு எழுதிக்கிட்டே இருக்கு. ஒரு ரூபா காயின் அளவுக்கு. என்ன இப்படி வச்சிருக்கீங்க? இதுக்கு மருந்தெல்லாம் போடலையா? ஏன் இப்படி இருக்காங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏதாவது ஆய்வு வருமா, மெடிக்கல் வாங்கணுமா, இது டாக்டர் கூப்பிட்டு வருவா, என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டான இடத்துல கேட்கிறேன். அந்த அம்மா என் கையை வச்சு, என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பாருமா, யாருக்கிட்டையும் சாபம் வாங்கிடுறாங்க, யாருக்கிட்டையும் சாபம் வாங்கிடுறாங்க. ஏமா இது சொல்றீங்க? ஆமாம்மா, நான் ரொம்ப அநியாயமா நடந்திருக்கேன். என்னை மண்ணல்லி தட்டி புடி புடிச்சு சாவான்னு சொன்னாங்க. அது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுட்டு என் கையை இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. நான் போய் வேப்பண்ணையாவது வாங்கிட்டு வந்து விட்டுட்டேம்மா அப்படின்னு. அப்படியே எனக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் சொல்றேன், இது செய்வோமா, அப்படி செய்வோமா, அனுபவம். எங்கள் அம்மா சொல்றாங்க, இதுக்கு மருந்தே கிடையாது. அது எப்படி ஒரு நோய்க்கு மருந்து இல்லாமல் இருக்கும்? நீங்க என்ன சொல்றீங்களா, ஆஸ்பத்திரி போவோம், வேண்டாம், இது எனக்கு கிடைச்ச சாபம், இந்த சாபம் எனக்கு தெரியும் அப்படின்னா. அன்பாக வருது உண்மையில நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. இந்த வேதனையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறாரு. ஆனால் வேதனைப்படுத்தி பார்த்தவங்களுடைய நிலைமை நினைக்கும் போது மனசு வேதனையாட்டாங்க. நம்மை தொழுகிறவன் அவருடைய மணியை தொழுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அன்பாகவே கடைசியாக ஒரே ஒரு காரியம், பொறுப்புள்ளவள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கு. ரொம்ப பொறுப்பா என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க என்று சொல்லி பார்க்கணும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 43. ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. ஏசா யாக்கோபு கதை எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப சொல்ல வேண்டியது. அவங்க தாயெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, தகப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்க சொல்லி யாக்கோபுக்கு போதனை கொடுத்தது. இப்ப என்ன நடக்குது, ஏசாக்கு யாக்கோபுக்கும் சண்டை வர போகுது. ஏசா சொல்றாரு, இந்த இவனை நான் பொருளாம உணவே மாட்டேன், எப்படி என் கையில தான் வந்து சாகும். எத்தனையோ நாளையை ஏமாத்தலாம், என் ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டார் அப்படின்னு. உடனே அவங்க அம்மா உட்காந்து யோசிக்கிறாங்க, இங்கே இருந்து 2 பேரையும் நான் இறந்துடக்கூடாது. அவங்க சொன்ன வாழ்க்கை அதே உடனே நான் இறந்துருவேன், அவனை தெரியும் அவங்க அம்மாக்கு. இப்போ ஏசா வந்து யாக்கோப
கொலை பண்ணாலும் ஞாபகம் வந்து ஏசாவை வெட்டணும் ரெண்டு வெட்டிட்டு சாவாங்கன்னு புரிஞ்சிச்சு. எப்படி நாம ஒரே நாள் நான் 2 பேரும் இறக்கக்கூடாது. அதனால சதாநாடகத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு நீ போயிடு, அங்கே போய் இருந்துக்கலாம் தெரியாது. ஒரு ஆலோசனை அவங்க கொடுத்தாங்க. அப்படி ஆலோசனை கொடுத்துட்டு தன் கணவர்கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு காரியத்தை அவங்க சொல்றது நம்ம பார்த்தோம். 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தி குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தி குமாரத்தின் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். எவ்வளவு ஞானமாக புரிஞ்சுட்டவே பேசுறாங்க. ஏத்தி குமாரத்தின் நிமித்தமாக ஏற்கனவே என் உயிர் போச்சு. யாரு? ஏசாவினுடைய மனைவிகளை பற்றி பேசுறது. அவளை போச்சுட்டாங்க. முன்னாடி வாழ்ந்து வெறுப்பளிச்சு கசப்பாக வாழ்ந்துருக்கேன். இன்னும் யாருக்கும் இங்கேயே கொண்டு வாழ்ந்துட்டு திரும்ப நான் வேதனைப்படக்கூடாது. ஏன்னா அப்படி நான் உயிரோட இருக்கிறது என்ன லாபம், நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அப்போதான் அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. சரி, நீ யாக்கோப அனுப்பி விட்டு. இந்த ஞானமாக முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். ராமேல் ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன தெரியுமா? சுருபங்கள் எல்லாம் சிரின்னு சொல்லு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயும் அவர் ரொம்ப நேசிச்ச ஒரு பெண். அப்படின்னா கர்த்தரை குறித்து சொல்லாமல் இருந்திருப்பாரா? கர்த்தரே தெய்வங்களும் அவர் மூலமாக தான் நான் இந்த ஆச்சரியமாக அதிசயமாக வழிநடத்தப்பட்ட எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வந்துச்சு எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க செய்த அந்த தவறு நிமித்தமாக பிரசவத்தின் போது அவங்க என்ன செஞ்சாங்க? மறைத்து போனாங்க. தேவையில்லாத காரியத்தை நம்ம படிக்க உள்ள அமைக்கி வச்சிருந்தோம்னா இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதமும் நமக்கு நிரந்தரமா இருக்கே இருக்கு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை. 2 குரங்குகள் காட்டுக்குள்ள இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த சின்ன குட்டி குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியை அதை பார்த்துட்டு இம்மா இது என்னதுன்னு கேட்டுச்சு. இதுவாப்பா அப்பா மரத்தை வெட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் கத்தி. ஓஹோ, இது நீ எழுதக்கூடாது சரியா? அப்படியா, எழுதக்கூடாதா? சரி சரி அப்படின்னு அந்த கத்தி மேலேயே அதுக்கு ஒரு கண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை ஒரு மறைச்சி வச்சுட்டே இருந்தாங்க. இது கையில் கொடுக்குறதுக்கு இது காலம் இல்லை, இது ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். இப்படி நிறைய குட்டி குட்டி சேனையாக பண்ணிக்கிட்டே வந்துச்சு. அப்போ திடீர்னு சொல்லி பக்கத்து காட்டுல பயங்கரமாக தீ எரியுற அந்த ஸ்மெல் பார்க்குறாங்க, அந்த புகையை பார்க்குறாங்க. அங்குள்ள விருதுகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஜீவன் தப்ப வேறு ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி குழந்தை, அதாவது இந்த குழந்தை பேர் திட்டு. இந்த திட்டு குழந்தை என்ன செய்யுது? பார்த்துட்டே இருக்கு. பாருங்க பயங்கரமா தீ எரியுது. ஆமா மா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க, நம்மளும் ஓடி இருக்கோமா? இந்த தீ நம்ம பக்கத்துல வந்துச்சு, நம்மளும் செஞ்சுருவோம்ல. ஆமாப்பா ஓடிடலாம். சரின்னு குடும்பமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரமா தாங்கி தள்ளி போயிட்டு இருக்காங்க. சேஃபான இடத்துக்கு, பாதுகாப்பான இடத்துக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த திட்டு என்ன செஞ்சு அப்படியே நின்றுச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு குச்சி எடுத்து வந்துச்சு. குச்சி எடுத்துட்டு வந்து மெதுவா அதை தொட்டு பார்த்துச்சு. மெதுவா குத்தி பார்த்துச்சு. இப்படி இருக்கு மரத்துல.
அப்பா எனக்கு யாருக்கெல்லாம் பிடிக்காது. சுகர் நோய் இருந்தால் கூட நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? எனக்கு சாப்பிட்டோம்னா செய்வோம். செத்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு தான் சாப்பிடுவோம். இது அப்படியே வழிய சொல்லு சாப்பிட்டுருக்காங்க. அப்படி ஜாலியா அவங்க அம்மா அம்மா எல்லாரும் சேருமா உங்களுக்கு அம்மா அதே இங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம என்னத்தான் சொல்லிட்டு இருக்கேன். போலாம் அம்மா உங்களுக்கு வயசாயிருக்குமா, நீங்கெல்லாம் வயசானவங்க முன்னால போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். உங்களுக்கு நான் வராங்க நீ வராங்க. ஏன் உனக்கு உடம்பு இருக்கா? உடம்பு வேணும் வந்து சாப்பிடுதுல, அதுக்காக என்ன வேலை விடுறது? நீங்க போனதுல நான் வேகமா வந்துடுவேன் அப்படின்னு அப்படி சொல்லி 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 நின்றுட்டே இருக்கு. கடைசியில் அந்த தாய் குழந்தை பக்கத்துல நின்றுக்கிட்டே இருக்கு. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த அம்மா குழந்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க. இது ஒண்ணு, இந்த ருசி யாருக்கு தெரியும்? இதையும் சாப்பிடுமே ஓடி நான் பிழைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா சாப்பிட்டுட்டே அப்படி சாப்பிட்டு சந்தோஷமா பார்த்தா அந்த வாழ்க்கை தீ சுடுது. நீங்க அம்மாவை கூப்பிட்டு இல்லையா, அப்பாவை கூப்பிட்டு பயந்துட்டானா? இப்படி பயங்காட்டிருக்கேன். சந்தோஷமா இருக்கு, அவருக்கு பயந்துருக்கு. ஒன்றும் இல்லை, மாவு குழந்தை முடியல ஐயோ என்னை காப்பாற்றுங்க. கடைசி நிமிஷம் தீ எங்க இருந்து வருது? கீழே இருந்து வருது. இது தப்பிக்க முடியுமா? நல்லா மாட்டிக்கிடுச்சு. இந்த உலகத்தினுடைய ஆசைகள் அப்படிதான், நமக்கு ஈர்ப்பா இருக்கும், வேணா இருக்கும், சரீரத்துக்கு ரொம்ப பலனா இருக்கும். அதுதான் நான் கேட்டிருக்கேன். ஆமா அந்த என்னது பாக்குறீங்க? சிரிப்பு சேனல். இது பேர் என்னது? சிரிப்பு சேனல். எதுக்கு பாக்குறீங்க? அது வேற ரிலாக்ஸா இருக்கும். அதை பார்த்தாதான் எப்படின்னா ரிலாக்ஸா இருக்குமா. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி ரிலாக்ஸா இருக்கு. நமக்கு தெரியாது சில பாவங்கள் நம்ம அறியாம நமக்கு உள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். நல்ல ஆவியை அதுக்கு எடுத்து போடும். அப்புறம் மிளகா போடும்போது யார் தான் வருவாங்க? சிரிப்பு சேனல்ல இருந்து தான் வருவாங்க. அவங்கள கேட்டாதான் நமக்கு சிரிப்பு வரும். தேவையே இல்லை. ஆகாமியத்தின் கூடாரத்தில் இருப்பதை காட்டிலும் இந்த ஆலயத்தின் வாசல்படி காத்திருப்பதே நான் நாடுவேன்னு சொன்னேன். எதுவும் வேண்டாம்ப்பா, உங்களுடைய ஆலயம் வரும், உங்களுடைய வாசஸ்தலத்தில் நான் குடியிருப்பேன். அடுத்த நாள் எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு ஒரே ஒரு ஆள் மட்டும் திரும்பி வந்தாங்க. யாரு? அவங்க அம்மா. அந்த பார்த்தது கறி கட்டையா கிடக்கு. அதை பார்த்துட்டு மிகுந்த வேதனைப்பட்டு போச்சு. இந்த தாயினுடைய போதகத்தை நல்லாவே தகப்பன் வயது சென்றவர்களாகும்போது, தாய் வயது சென்றவர்களாகும்போது அசட்டப்பட்டாங்க. கடைசி வரை தாய்னா யாரு? நம்ம பெற்றவங்க மட்டுமா? ஆவிக்குரிய தாயும் உண்டு. உங்களுக்கு ஞானம் பெற்றவர்கள் ஞாபகம் இருக்கா? அவங்கள பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு? பாப்பா எப்படி சொல்லணும்? ஞாபகம் பெற்றவர் யாரு? கேட்டுங்க. அவங்க கேட்டாது பாப்பாவெல்லாம் பேர் பண்றீங்களா?
பெற்றோர்னு சொல்லி எதுக்கு வைக்காங்க? அவங்கள வழி நடத்த. அதே போல அந்த ஞான பெற்றோர் யாருன்னு நமக்கும் யோசிக்கணும், தெரியணும். அவங்க கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அவங்களுக்கு ஞான பெற்றோருக்கு கொடுத்துருக்கு. நம்ம பெற்றவங்க நம்மளை வழி நடத்துவாங்க ஓடுவோம். ஞான பெற்றோர் என்ன செய்வாங்க? வழி நடக்கும். நீங்க எத்தனை குழந்தைக்கு ஞான தாயா இருக்கீங்க? நிறைய குழந்தைங்க இருந்திருக்கீங்க. என்ன தேவைக்கு தேவைக்கு அவங்க வயசுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நிச்சயமா இருந்திருப்பாங்க. நீங்களும் இருந்திருக்கீங்க. எப்படி தெரியுமா? சமையல சேர்த்துக்கலாம், நீங்க சேர்த்துக்கலாம், வாலிபர்கள் மீட்டிங் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நம்ம போதிக்கிறோம். எல்லாருமே நாம பெற்றோம். நாம இப்போ ஜெயிக்க போறோம். ஒரு நிமிஷம் எழுதிருப்போமா? கட்டத்தை கேட்க போறோம். ஆவியானவரே, ஆசை கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ள இருக்குப்பா, இதை நான் முழுவதும் விடுறதுக்கு எனக்கு நீங்க ஒரு உதவி செய்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது நிறைவான ஆசீர்வாதமாக உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும்னு சொல்லி கேட்கப்போம். உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும். இசப்பா, நீங்க எல்லாம் உள்ள வாங்க. ஒரு பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க. ஒரு ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாடகனை மறந்தார்கள் சொல்லி கேட்கப்பட்டது. இன்னைக்கு நான் என்கிட்ட இருக்கிற குறைகளை உணர்ந்தப்பா, ஒரு தாயா பரிசிருக்கிறீங்க. என் குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த ஆலயத்திற்கு, இந்த பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஜீவனுள்ள தாயா நான் இருக்க எனக்கு உதவி செய்யப்பா. ஒரு தாய்களின் உள்ளத்தை இழந்துட்டாங்க. யாரையும் இழந்து போகக்கூடாது. அநேகர் தெரிவிப்பவர்களுக்கு என்னத்து எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒரு காரணமா இருக்கணும். என் குடும்பத்தால் ரட்சிக்கப்படணும். இந்த சமுதாயத்தில், இந்த ஆலயத்தில், இந்த கிராமத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அவருடைய சமூகத்தை ஒப்புக்கொள்வோம். ஆவியானவரே, இடம் சொல்லுவாங்க. எல்லா கடமையும் மறைகிறது. ஆவியானவர் அசைவாடி வந்திருக்கிறார். ஒன்றுமில்லாத நிறுவையில் ஆவியானவர் அசைவாடி
உங்கள் வியாதி மறைகிறது, உங்கள் பலவீனம் மறைகிறது, உங்கள் கடன் வாழல் மறைகிறது, பிரச்சனைகள் போராட்டங்கள் விடுதலையை கொண்டு வருகிற அசுத்த ஆவியின் கிரியைகள் மறைகிறது. உங்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் மகளே, நான் உன்னை உள்ள கையில வரைந்திருக்கிறேன், உள்ள கையில வரைந்திருக்கிறேன், உள்ள கையில் வரைந்திருக்கிறேன். இதோ என்னுடைய அபிஷேக வல்லமையை நிரப்பிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோடு முடிந்தது. உன் சுத்தமாக உன் ஆவியை காட்ட முடிந்தது. இது முதல் உலகம்போது உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து இந்த முதல் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு அன்பு சகோதரிக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னால் அந்த குடும்பத்தை வர கஷ்டத்தை பார்க்க முடியல. எப்பா என்ன ஆசீர்வதியேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வல்லமையில கரமனை கொடுக்கிறது. அப்படி அபிஷேக வல்லமையினால தேவனுடைய நிரப்பி இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிற குறைகளை மாற்றுகிறேன் என்று கேட்கிறேன். உங்க சரீரத்தில் அந்த குறை இருக்கிறது. உங்களால் என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியலையே, என்னால் அது நடக்கலையே, குடும்பத்தால் என் மூலமாக வருத்தப்படுகிறாங்களே, கணவருக்கு நிம்மதி இல்லை, என் உடல் பிறந்தவங்களும் வருத்தப்படுறாங்க, என் பெற்றோரும் வருத்தப்படுறாங்க என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தீங்க. கர்த்தர் இந்த நாளில் சமாதானத்தோடு போவார்களே, நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளுகிறார். நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. என் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தொற்றவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவையை சந்தித்து குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கடன் பிரச்சனை மாறியது, தற்போதைய பிரச்சனை மாறியது, கை காலிலிருந்து பலன் உண்டாகிறது, இன்றைய பலவீனம் மறைகிறது, இடியாத கணவன் ரட்சிக்கப்படுகிறது, வீட்டுடைய சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறது. ஆவியானவரே உமக்கு நன்றி. உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.